வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கணவன் கண்ணில் சிரிப்பை கண்டு, கொழுமோர் குடித்த தெம்பில் தைரியமாக கேள்வியெல்லாம் கேட்கிறீர்கள் போல என்று கிண்டலாக சிரித்தாள் சுசிதா. கொழுமோரா? தண்ணீரில் கொஞ்சம் கலர் காட்டின மாதிரி மாய்மோரை ஊற்றி கொணர்ந்து விட்டு அதன் பேர் கொழுமோரா என்று நிகிலன் கேட்டான். ஏதோ மோர் மாதிரி தெரிந்தது தானே. நிற்க முடியாமல் நடுங்கியவருக்கு இப்போது பேச்சு வருகிறதே, அதிலிருந்தே தெரியவில்லையா? அது கொழுமோரேதான் என்று அவள் மடக்கியதும் நிகிலன் வாய்விட்டு சிரித்தான். சிரிப்பு சத்தத்தில் விபு அசையவும் அவசரமாக அவன் வாயை பொத்திக் கொள்ள சுசிதாவுக்கும் சிரிப்பு வந்தது. முறுவலித்தவாறே மகனை லேசாக தட்டி கொடுத்து அவன் மீண்டும் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்ததும், இப்போது சொல்லுங்கள், என்ன நடந்தது என்று மோடாவை தானே இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள் அவள். கதை கேட்பதற்கு வசதியாக உட்கார்ந்தாயிற்றா? என்ன கதை சொல்லலாம்? மதன காமராஜனா, ஜெகதல பிரதாபனா அல்லது விக்ரமாதித்தன் கதை வேணுமா என்று கிண்டலாக கேட்டான் அவன். எடுத்த காரியம் வெற்றியானதோடு இனி ரஞ்சனியின் வாழ்வு சீராகிவிடும் என்ற நம்பிக்கையும் சேர்ந்து கொள்ள இருவருக்குமே மனம் சுமை இறங்கி லேசாகி இருந்தது. முக்கியமாக தீப்பு தினுவின் ஏக்கம் தீரும் என்பது நிகிலனைப் போலவே சுசிதாவுக்கும் மிக்க ஆறுதலை அளிக்க அவனோடு சேர்ந்து இலகுவாக பேச சிரிக்க அவளாலும் முடிந்தது. திட்டத்தின் வெற்றி தோல்வி பற்றி சில நாட்களாக இருந்த இறுக்கம் தீர்ந்தது வேறு. விளையாட்டு பேச்சில் விஷயத்தை சொல்லாமல் அவன் காலம் கடத்த அவள் மிரட்டுவது போல கையை ஓங்கி காட்ட சத்தமின்றி நகைத்துவிட்டு நிகிலன் சொல்லத் தொடங்கினான். சுசிதாவின் யோசனைப்படி போடப்பட்ட திட்டத்தின் கடைசி கட்டம் வரை கிரீஸ் தடவிய இயந்திரம் மாதிரி தங்கு தடையின்றி நடந்ததை ஏற்கனவே அவன் அவளுக்கு சொல்லி இருந்தான். அதற்கு மேல் அன்று நடந்ததை சொல்லலானான். நான் மேனகையாக்கும் எப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரையும் காலடியில் விழ வைத்து விடுவேனாக்கும் என்று அந்த சவிதா ரொம்பவும் பெருமையடித்தாளாம். அதை கேட்டு சரவணனுக்கு சற்று திகிலாக கூட இருந்ததாம். இதுவரை இவள் வலையில் விழுந்திராத மனிதரை நாமே விழ பண்ண போகிறோமோ என்று மிகவும் தயக்கமாக இருந்ததாம். ஆனால் எப்படியும் ரஞ்சியக்கா தப்பான ஆளை ஏற்க மாட்டாள். இன்று இவளிடம் மயங்கினால் அத்தான் தப்பான ஆளாகத்தானே இருந்தாக வேண்டும். அதனால் முடிவு எப்படியும் ஒன்றாகவே தானே இருக்கப் போகிறது. செய்வதை செய்து விடுவோம் என்றுதான் இன்று அந்த ஏஜென்சி ஆளிடம் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தானாம். அவனுக்குமே இறுக்கமாகவே இருக்க அதே ஹோட்டலுக்கு முன்னதாகவே போய் இவர்கள் இருக்கை அறிந்து அவனை பார்க்க முடியாதபடி உட்கார்ந்திருந்தானாம். வழக்கம் போலவே அந்த உயரக ஹோட்டலின் விலை உயர்ந்த ஐட்டங்களை வரவழைத்து சவிதா நன்றாக தின்றாளாம். பேரத்தொகையில் பாதியை முதலிலேயே தந்துவிட வேண்டும் என்றாளாம். அப்புறம்தான் செய்ய வேண்டியது பற்றிய விவரம் கேட்டிருக்கிறாள். இயந்திர பாகங்கள் செய்கிற நிறுவனம் அவர்கள் செய்கிற பொருட்கள் மிக மிக உறுதியாக இருக்கின்றன. அவர்களது உலோக கலவையின் ரகசியம் வேண்டும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சூட்டில் எந்தெந்த உலோகத்தை கலந்து செய்வது என்று தெரிந்து வர வேண்டும் என்றாராம் அவளை அழைத்து சென்றவர். என்ன பிரமாதம்! ஒரே நாளில் ஆளை மடக்கி விவரத்தை கறந்து விடுவேன் என்றிருக்கிறாள் சவிதா. ஆனால் யார் என்று ஏஜென்சி மனிதர் சொன்னதும் ஆளே மாறிவிட்டாளாம் என்றான் நிகிலன் குதூகலத்துடன். எப்படி, என்ன சொன்னாளாம் என்று ஆவலுடன் கேட்டாள் அவள் மனைவி. $1 மில்லியன் பெருமானமான பதில். அதை போய் ஒரு லாபம் இல்லாமல் ஓசியில் சொல்ல வேண்டியிருக்கிறதே. என்று அலுப்பு காட்டியவன் உடனே சிரித்து சவிதாவின் வார்த்தைகளை அப்படியே சொல்லி காட்டினான். அடப்பாவி, அந்தாளா மனுஷ முழு சாமியாராச்சே. பெரிய இதிகாச நாயகன் ஸ்ரீராமன் என்று நினப்பு. ஆனா இவன் பெண்டாட்டி 2 பிள்ளை எப்படி பெற்றாள் என்பது எனக்கு அதிசயம். விழிகள் வட்டமாக விரிய, அப்புறம் என்று கேட்டாள் சுசிதா.
சரவணன் சொல்லி அனுப்பியதற்கு ஏற்ப அவனால் இது விஷயம் பற்றி துழாவி இருக்கிறார். அவள் பேச்சை நம்பாத மாதிரி பேசினாராம். 4 நாள் நன்றாக தின்றுவிட்டு பாதி பணத்தை வாங்கிக் கொண்டு எதையும் செய்யாமல் ஓட நினைத்தாய் என்று குற்றம் சாட்டினாராம். ஐயோ, அப்படி இல்லை, அது போலெல்லாம் செய்தால் என் தொழில் அழிந்து போகாதா என்று வருத்தமாக கேட்டாளாம் அவள். எப்பேற்பட்ட தொழில் பார், நம் ஆள் விடாமல் போய் வேலையை பார் என்று விரட்டி இருக்கிறார். அப்போதுதான் அம்மையார் விஷயத்தை கக்கி இருக்கிறாள். இந்த ஆளிடம் போய் ஒரு பயனும் இராது. ஏனெனில் இவரிடம் நான் ஏற்கனவே ஒரு முயற்சி செய்து பார்த்து தோற்றிருக்கிறேன் என்றாளாம் சவிதா. என்றபோது நிகிலனின் குரலில் உற்சாகம் குமிழியிட்டது. ஏற்கனவே முயற்சியா? அது என்னது? சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று மோடாவை கணவன் அருகே இழுத்து போட்டுக்கொண்டு அவளும் ஆர்வமாக கேட்டாள். என்னென்ன விதமாக பேச வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தது தானே. உடனே ஏஜென்சியாள் மறுபடியும் நம்பாத பாவனையில், இது என்ன புது கற்பனை என்று கேட்டிருக்கிறார். தன்னால் முடியாது என்றதும் சார் மோரெல்லாம் போட்டு சவிதா ரொம்ப மரியாதையாக பேசியிருக்கிறாள். இதை கேட்டுப்பார், அவளுக்கு தெரியாமல் சரவணன் டேப் செய்தது என்று பையில் இருந்த ஒரு செல்லை எடுத்து ஆன் செய்தான். சவிதாவின் குரல் பதவிசாக ஒலித்தது. ஐயோ, கற்பனையே கிடையாது சார், நெஜம். இந்த ஆள்கிட்ட நான் வேலை செய்தவள். வேலையில் சின்ன சின்ன தப்புக்கும் இந்த ஆள் பயங்கரமா கத்துவான். இப்படி அப்படி நெளித்து உரசி சமாளிக்கலாம் என்று பார்த்தால் கொஞ்சமும் அசைய மாட்டான். மற்றதை விடுங்கள் சார், இந்த ஆள் நிறைய நிறுவனங்களில் பங்குதாரர். சிலதில் மீட்டிங் எல்லாம் முடிந்த பிறகு உல்லாசமாக இருப்பதுதான். என்னென்னமோ நடக்கும். இதற்கெல்லாம் என்னை போன்றவர்கள் எதற்காக போகிறோம்? ஏதோ தனியாக கொஞ்சம் காசு கிடைக்கும் என்றுதானே. வேண்டாம் போ என்று விரட்டிவிட்டு அறையை பூட்டி கொண்டு தனியாக கிடப்பான் சார். அப்படி ஒரு நாள் சும்மா வாருங்கள் டியர் என்று கட்டி பிடித்தேனா, பிடித்து கீழே தள்ளிவிட்டான். உடனடியாக டிஸ்மிஸ் வேறு பண்ணிவிட்டான். ஆனால் அவன் ஏற்கனவே என் இடத்துக்கு. அதை விடுங்கள், இந்த சாமியார் வேண்டாம் சார். இவனுக்கு பதிலாக இவனுடைய பங்குதாரர் யாரையாவது பிடிக்கலாமே. வேறு யார் என்றாலும் ஒரே நாளில் வேலையை முடித்து தருகிறேன் பாருங்கள். வேண்டுமானால் ரேட்டை கொஞ்சம் குறைத்து. சவிதாவின் கெஞ்சலும் ஏஜென்சி ஆளின் மறுப்புமாக செல்லில் மேலும் ஏதோ பேச்சு தொடர்ந்தது. ஒரு விரலால் சுசியின் கன்னத்தில் லேசாக தட்டிவிட்டு, என்ன போதுமா? எப்படியும் ரஞ்சிக்கு இது நிச்சயமாக போதும். இந்த உரையாடலை கேட்டதும் அக்கா முகம் எப்படி மலரப் போகிறது என்று நினைக்கும் போது, அப்பா, ஒரு பயங்கர கனவிலிருந்து விழித்து எழுந்த மாதிரி எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது தெரியுமா என்று மகிழ்ச்சியோடு கூறினான் நிகிலன். சுசிதா ஏதோ யோசனையாக பார்க்கையில் அவன் மேலும் தொடர்ந்தான். முதலில் இந்த செல்லை எடுத்துக்கொண்டு நேராக அக்கா வீட்டுக்கு போகலாமா என்று ஒரு தரம் நினைத்தேன். ஆனால் இந்த முயற்சியை திட்டமிட்டது, நடத்தியது, எல்லாவற்றையும் ரஞ்சியிடம் நிதானமாக எடுத்து சொல்லும் அளவுக்கு எனக்கு சக்தி இருப்பதாகவே தெரியவில்லை. காரை கூட ஓட்ட முடியாமல் சாலையோரம் நிறுத்திவிட்டு எவ்வளவு நேரம் சும்மா கிடந்தேன் தெரியுமா? குற்ற உணர்வு தாக்க அக்கா உணர்ச்சி வசப்பட்டு தவிப்பதை கட்டாயம் தவிக்கப் போகிறாள். அதை என்னால் தனியே தாங்க முடியும் போலவும் தோன்றவில்லை. அத்தோடு இந்த முயற்சியின் மூல காரணமே நீதானே. நீ சொல்லாமல் இப்படி ஒரு முயற்சியை செய்து பார்த்திருக்க கூட இங்கே யாருக்கும் தோன்றியிராது. முடிவை அறியும் முதல் உரிமையும் உனக்குத்தான் உண்டு என்று நினைத்தேன். அக்காவிடம் கூட நாம் இருவருமாக சென்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது கூட என்னால் தனியே போக முடியாது. மேலும் என்ற எண்ணமும் ஏதோ சொல்லத் தொடங்கியவன் அதை நிறுத்தி கொண்டு, ரொம்ப நன்றி சுசி என்று உரைத்து மனைவியின் கரத்தை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். கையை மெல்ல இழுத்து கொண்டாலும் அவள் முறுவலிக்க அவள் முகத்தை ஆவலாக நோக்கி, சுசி, இந்த விஷயமாக நீ செய்த அனைத்து உதவிகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்போதேனும் உனக்கு நான் ஏதாவது செய்யக்கூடுமானால் சற்றும் தயங்காமல் நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்று லேசாக வற்புறுத்தும் குரலில் நிகிலன் கேட்டுக்கொண்டான். அவனை ஒரு தரம் பார்வையால் அளந்துவிட்டு அவள் பேசாதிருக்கவும், ஏன் சுசி, நீ கேட்பதை நான் செய்ய மாட்டேன் என்று எண்ணுகிறாயா என்று குறையாக கேட்டான். தலை அசைத்து மறுத்தாள் சுசிதா.
நிச்சயமாக அப்படி இல்லை. ஆனால் எதையும் உரிய நேரம் பார்த்து கேட்க வேண்டும் இல்லையா என்றவள் ஓரக்கண்ணால் அவனை பார்த்து, கைகேயி தசரதனிடம் வரம் கேட்ட மாதிரி என்று மர்ம முறுவலோடு முடித்தாள். அவள் கேட்க விரும்புவது என்ன என்று நிகிலன் பல முறை கேட்டும் அதை சொல்ல அவள் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். ஏன் கைகேயி மாதிரி உங்கள் சொத்தை எல்லாம் விபு பெயருக்கு மாற்ற சொல்லிவிடுவேன் என்று பயமா? பயமே படாதீர்கள். அப்படியெல்லாம் நான் அடாவடியாக எதையும் கேட்டுவிட மாட்டேன் என்று அவள் கேலி போல கூறி சிரிக்கவும் அவனுக்குத்தான் மேற்கொண்டு வலியுறுத்தி கேட்க முடியாமல் போயிற்று. இதில் என்ன பயம்? இப்போதே என்னது எல்லாம் விபுவுக்குத்தானே. எழுத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்த தயங்குவேனா என்ன? உனக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அதை சீக்கிரமாக நிறைவேற்றலாமே என்று பார்த்தேன் என்றவன் அவள் காது கேளாதவளைப் போல எங்கோ பார்க்கவும் தோளை குலுக்கி தோல்வியை ஒத்துக்கொண்டான். சுசிதா ரொம்ப அழுத்தக்காரியாகிவிட்டாள் என்று மனதிற்குள் பொறுமினாலும் இப்போது அதை பெரிதாக எடுக்க நிகிலனுக்கு மனம் வரவில்லை. அவளை கட்டாயப்படுத்தி கேட்பதை விட முக்கியமாக இனிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. இவ்வளவு செய்தவள் அதிலும் துணை நின்றால் மிகவும் சுகமாக இருக்கும். எனவே நன்றி கடன் விஷயத்தை அத்தோடு விட்டுவிட்டு, சொல்லு சுசி, அக்கா வீட்டுக்கு எப்போது போகலாம்? நீயும் கூட வர வேண்டும். இப்போதே அவளிடம் போய் சொல்ல எனக்கு ஆசைதான். ஆனால் நேரம் அதிகமாகிவிட்டது. விபுவை தனியே விட்டுவிட்டும் போக முடியாது. இதற்கு மேல் அம்மாவை எழுப்பி பார்த்து கொள்ள சொல்வதும் தப்பு. காலையில் போகலாமா என்று வினவினான். ஆனால் உடனே அவனே, அது சரி வராதில்லையா? விபுவை பள்ளிக்கு கிளப்ப வேண்டும், உனக்கும் வேலைக்கு போக வேண்டும். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக சொல்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அக்காவும் சந்தோஷப்படுவாளே என்று இருக்கிறது. உனக்கு உணவு இடைவேளை இருக்குமே, அப்போது போகலாமா? அவளுக்கு பிறகுதான் அம்மா அப்பாவிடம் சொல்வதாக இருக்கிறேன். அல்லது மாலையில் போவதே வசதியா என்று பரபரத்தான். நாளை மாலையில் செல்வதுதான் வசதி. ஆனால் முதலில் செல்ல வேண்டிய இடம் உங்கள் அக்கா வீடல்ல, வேறு என்றாள் சுசிதா முகத்தில் சிந்தனையோடு. சுசி, ஆமாம் நிக்கி, யோசித்து பாருங்கள். இப்போது உங்கள் அத்தானின் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு கணம் கூட தப்பு நினைக்காதவரை தப்பான குற்றம் சாட்டிவிட்டு பிரிவதாக சொல்லி வீட்டை விட்டு வெளியேற வைத்து விட்டார்கள். மனைவி மக்கள் மீது பாசம் மிகுந்த ஒருவர் என்ன மாதிரி உணர்வார்? அவர் கோபமாக இருப்பதாக நீங்களே சொன்னீர்கள். உங்கள் அக்காவுக்கு புத்தி வளர வேண்டும் என்று சொன்னார் என்றால் அவர் எந்த அளவு பாதிக்கப்பட்டாரோ? இப்போது இதை எப்படி ஏற்கக்கூடும்? எதையுமே ஏற்பாரா என்பதே புரியவில்லை. முதலில் அவரிடம் சென்று விஷயத்தை விளக்கி அவரது மனநிலையை அறிந்து கொண்டு அப்புறமாக அதற்கேற்ப உங்கள் அக்காவை நடந்து கொள்ள சொல்வது மேல் என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் அவள். தப்பு செய்யாதவருக்கு வரும் கோபம் மிக அதிகமாக இருக்கும் என்பதோடு லேசில் அடங்காது. சில வினாடி நிகிலன் ஒன்றுமே பேசவில்லை. அறை வாங்கியவன் போல அவன் முகத்தை பார்க்கையில் சுசிதாவுக்கு பாவமாகத்தான் இருந்தது. அத்தான் நல்லவரே என்றானதும் அக்காவின் பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நினைத்திருப்பான். அப்படி இல்லை எனும்போது பாவம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அவளை வேதனையோடு நோக்கி, உனக்கும் அப்படித்தான் இருந்ததா சுசி? 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்னும் அப்படித்தானா என்று வருத்தத்துடன் கேட்டான் அவன். இப்போது சுசிக்கும் அதிர்ச்சிதான். இவன் இப்படி எடுக்கக்கூடும் என்று அவள் எண்ணவில்லையே. சும்மாவே தமக்கை பற்றி கலங்கி கொண்டிருந்தவனுக்கு அதிகப்படியான இன்னொரு துன்பமா? அதுவும் அவளால்? நிகிலனின் முகத்தில் இருந்த அறை வாங்கிய தோற்றம் தன்னை எண்ணி வந்தது என்றால் அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அவளுக்கு நிகிலன் மேல் பெரும் கோபம் இருந்ததுதான். அவன் பேரை கேட்டாலே உடம்பெல்லாம் தீ பிடித்தாற் போலான சீற்றம் அனுபவித்திருக்கிறாள். ஆனால் இன்னும் அது அப்படியே இருக்கிறதா என்று கேட்டால் அப்போதைக்கு அது அவளுக்கே சரியாக தெரியாத விஷயம். ஆனால் அதை வெளிப்படையாக அவனிடம் சொல்லவும் அவளுக்கு மனம் இல்லை. அவசரமாக யோசித்து, என்ன அசட்டு பேச்சு இது? கொஞ்சமும் தேவையில்லாததும் கூட. இப்போது முக்கியமான விஷயம் உங்கள் அக்காவின் எதிர்காலம். அதை முடிவு செய்யக்கூடிய உங்கள் அத்தானின் மனநிலை. இந்த வயதில் பெரிய தொழில் நடத்தி
வெற்றி காண்கிறவர் என்கிறார்கள். முதலில் உடனடியாக செய்ய வேண்டிய நாளைய வேலையை பற்றி யோசியுங்கள் சார் என்று அவள் இலகுவாக பேசினாள். உடனடியாக எதுவும் பேசாமல் சற்று நேரம் நிகிலன் சும்மா இருந்தான். மனைவியின் பதிலில் அவனுக்கு திருப்தி இல்லைதான். தேவை இல்லாதது என்று சொன்னாலே தவிர கோபம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை பற்றி இப்போது பேசி பயன் இல்லை என்பதும் புரிந்தது. அத்தோடு அக்கா விஷயம்தானே இப்போது முக்கியமும். ஒரு பெருமூச்சுடன், நீ சொன்னதுதான் சரியாக தோன்றுகிறது சுசி. அத்தானை பார்த்து பேசிய பிறகுதான் அக்காவிடம் போக வேண்டும். நாளை மாலை உன் அலுவலகம் முடிகிற நேரம் அங்கே வருகிறேன். இருவருமாக போய் அத்தானை பார்த்துவிட்டு வருவோம். வரவில்லை என்று சொல்லிவிடாதே. இந்த மனசு சம்பந்தமான விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது என்று இன்னமும் எனக்கு சரியாக தெரியவில்லை என்றான் நிகிலன். மீண்டும் அவன் குரலில் சோர்வு தெரியவும் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. எனவே மறுப்பின்றி வருகிறேன் என்றாள். ஆனால் உங்கள் அத்தானை எங்கே சந்தித்து பேசுவது என்று அவரோடு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்றாள் அவள். தலையாட்டிவிட்டு சென்றான் அவன். மறுநாள் அவர்களை பார்க்க குணசீலன் மறுக்கவில்லை என்பதே இருவருக்கும் பெரும் நிம்மதியாக இருந்தது. ஒரு பெரிய ஹோட்டலில்தான் குணசீலன் இப்போது தங்கியிருந்தார். இவர்கள் சென்ற நேரத்துக்கு அவரும் அன்றைய அலுவல்களை முடித்து திரும்பி வந்து கை கால் கழுவி லுங்கிக்கு மாறியிருந்தார். ஒழுங்கு முறைப்படி வரவேற்று டீ பிஸ்கட் கொடுத்து விபுவை பற்றி ஓரிரு வார்த்தைகள் விசாரித்தார். பொதுவான ஒரு சில வார்த்தைகள்தான். அதற்கு மேல், அத்தான், நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும், அக்காவையும் என்னையும் என்று நிகிலன் தொடங்கிவிட்டான். அவர் பேசாமல் பார்த்து கொண்டிருக்க நடந்தது முழுவதையும் அவரிடம் படமாக படைத்தான். அப்போதும், உங்களை தப்பாக நினைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு காரணம் தேடினோம் அத்தான். ஆனால் ஒன்றும் கிடைக்காமல் போகவே என்ற போதுதான் குணசீலனின் சீற்றம் தெரிந்தது. நிகிலனின் பேச்சில் குறுக்கிட்டு, கிடைக்காமல் போனால் உடனே குற்றவாளி என்று கழித்து விடுவதா? அப்புறம் இந்த 15 ஆண்டுகள் உயிராய் வாழ்ந்ததற்கு என்ன அர்த்தம்? ஒன்று தெரிந்து கொள் நிக்கி, ரஞ்சி ஒருவனை கட்டிப்பிடித்து முத்தமே கொடுப்பதை பார்த்தாலும் யார் என்ன மாதிரி பிளாக்மெயில் பண்ணி என் கண்மணியை இப்படி செய்ய வைத்திருக்கிறார்களோ என்று கவலையாக எண்ணுவேனே தவிர அவளை ஒருபோதும் நான் சந்தேகப்படவே மாட்டேன் என்றார் அவர் கடுமையான குரலில். சொல்லிக்கொண்டே போனவர் சட்டென சுசியிடம் திரும்பி, நீ என்னம்மா சொல்கிறாய் என்று கேட்டார். என்ன சொல்ல முடியும், உங்களை பாராட்டுவேன் என்றாள் அவள் சுருக்கமாக. நிகிலன் திகைத்து நோக்க குணசீலன் தொடர்ந்தார். பாராட்டென்ன, கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஆனால் என்ன பிரயோஜனம்? எத்தனை முறை இது போன்ற நிரூபணங்கள் சாத்தியம்? என்றைக்குமே எதை பார்த்து கேட்டு எப்போது சந்தேகப்பட்டு விடுவாளோ என்ற கவலையோடு அல்லவா நான் வாழ்க்கை நடத்த நேரும். அதைவிட இப்படியே இருந்து விடுவது மேலானதாகாதா என்று கேட்டார் அவர். பதறிப்போய், அத்தான் ப்ளீஸ், பிள்ளைகள் உங்களுக்காக ரொம்ப ஏங்குகிறார்கள் அத்தான் என்றான் நிகிலன் கெஞ்சுதலாக. அவனை ஒரு பார்வை பார்த்து, பிள்ளைக்காக திருமணம் செய்த உன் கருத்து இது. ஆனால் நேசத்துக்காக மணந்து கொண்ட எனக்கு அப்படி தோன்றவில்லையே அப்பா. எல்லோர் எதிர்ப்பையும் சமாளித்து எதற்காக மணந்து கொண்டோமோ அந்த அடிப்படையே பொய்யாகிவிட்ட பிறகு எதற்காக இதை தொடர்வது என்று கேட்டார் குணசீலன். கலங்கி போய் மனைவியை பார்த்தான் நிகிலன். அவள் சொன்னது சரிதான். தப்பு செய்யாதவருக்கு வரும் கோபம் தாங்க முடியாததாகத்தான் இருக்கிறது. தவிப்புடன், அக்கா ரொம்பவும் கஷ்டப்படுகிறாள் அத்தான். இந்த 3 மாதங்களில் அவள் வாடி வதங்கி போனாள். இதோ இதோ என்று என் நேரமும் கண்களில் நீர் என்றவனை இடைமறித்து, தேவை என்ன என்று கோபமாகவே கேட்டார் அவர். தானாக இழுத்து கொள்கிறவர்கள் தவித்துத்தானே ஆக வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றார் இலக்கமற்று. நிகிலனுக்கு ஒரே திகைப்பு. தன் காதுகளையே நம்ப முடியாத நிலை. மனைவியின் சந்தோஷத்துக்காக அவளது கண் பார்த்து செயல்படும் அத்தானா என்று அதிர்ந்து போனான் அவன். இவ்வளவு இலக்கமற்று பேசுகிறவரிடம் வேறு என்ன சொல்வது? குணசீலனையே பார்த்து கொண்டிருந்த சுசிதா அப்போது பேசினாள். அவ அண்ணியின் அன்பு பொய்யாகி, அதாவது உங்கள் திருமணத்தின் அடிப்படையே பொய்யாகிவிட்டதாக சொன்னீர்களே சார். அப்படியானால் உங்கள் நேசமும் பொய்தானா என்று கேட்டு அவரை திரும்பி பார்க்க வைத்தாள். ஒரு கணம் அவளை கண் இடுக்கி பார்த்தவர்,
ரஞ்சனி எப்படி நடந்தாலும் அவளது காலடியில் கிடந்து என் அன்பை நிரூபித்திருக்க வேண்டும் என்கிறாயாக்கும். ஆனால் அவளது அவநம்பிக்கை என் அன்பை கொஞ்சிராதா என்ற குரலில் ஏளனம் தொனிக்க மெனுவினார். அப்படி நடக்கவில்லையே என்றாள் அவள் அமைதியாக. இரு ஆண்களும் அவளை பார்க்கவும், அவ்வளவு எளிதில் சாகிற அன்பு உண்மை அன்பாக இராது என்பதோடு, அப்படி உங்கள் அன்பு செத்திருந்தால் உங்களது இந்த கோபமும் அத்தோடு போயிருக்குமே, அடச்சி என்ற அலட்சியமும் தோன்றியிருக்கும். அதே போல இவர் அக்காவின் அன்பு பொய்யாகி விட்டிருந்தால் நிராசையும் வேதனையுமாக அவர்களும் தவித்து கொண்டிருக்க மாட்டார்கள். பல மலர்த்தாவும் வண்டு புத்தி என்று ஊதாசீனப்படுத்தி இருப்பார்கள். கோபமும் கண்ணீருமாக ஆளுக்கொரு விதமாக நீங்கள் இருவரும் தவிப்பதன் காரணமே அழியாத நேசத்தினால்தான் என்றாள் அவள். 15 ஆண்டுகள் ஒன்றி வாழ்ந்துவிட்டு என்ன என்று கூட கேளாமல் அண்ணி செய்தது தவறுதான். ஆனால் என்னம்மா உளறல் என்று நீங்களும் அதை கேட்டு சீர் செய்திருக்கலாம் தானே. ஆனால் நான் எந்த தவறையும் பற்றி இப்போது பேசப்போவது இல்லை என்றவள் ஒரு பெரிய மூச்சை எடுத்துக்கொண்டு தொடர்ந்தாள். என்னை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது சார். தெரிய வாய்ப்பில்லை. ஒரு நாள் எனக்கு அம்மா அப்பா இருந்தார்கள். பசிக்கு உணவளிக்க, நோய்க்கு மருந்து கொடுக்க, வருத்தப்பட்டால் ஆறுதல் சொல்ல. பேச்சு அரை வினாடி நிற்க, பார்வை நிகிலனிடம் ஒரு தரம் பாய்ந்து மீள மீண்டும் தொடர்ந்தது. சிரிப்பில் கலந்து கொள்ள, முகம் சுளித்தால் என்னவென்று பதற. இன்னும் எல்லாவற்றுக்கும் என் பெற்றோர் இருந்தார்கள். ஆனால் மறுநாள் உனக்கு ஒருவரும் இல்லை என்று வெறும் துணி மூட்டைகளாகத்தான் கொண்டு வந்து போட்டார்கள். அப்போது மட்டுமின்றி அப்புறமும் நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? பசிக்கும், ஆனால் சாப்பிட ஒன்றும் இராது. அழுதழுது தலைவலி, காய்ச்சல் கூட வந்தது. மருந்து யார் தருவார்? அந்த வீட்டில் தனியாக இருந்து கண் மூட பயந்து வெறுமனே மிரட்டுவதற்காக சொல்கிறேன் என்று நினையாதீர்கள் சார். மனித உயிர்களில் யாருடையது எப்போது எப்படி போகும் என்று யார் சொல்ல முடியும்? இழந்து தவித்த அனுபவத்தில் சொல்கிறேன். இருக்கிற நாளை. போதுமா என்றார் குணசீலன். அருகில் இருந்தவள் இன்னமும் எதற்காகவெல்லாம் தவித்திருக்க கூடும் என்று தெரிந்திருந்ததால் உறைந்து அமர்ந்திருந்த நிகிலனிடம் திரும்பி, சவிதா விஷயம் நீ கண்டுபிடித்தது பற்றி ரஞ்சிக்கு தெரியுமா என்று வினவினார். பேச முடியாமல் இல்லை என்பது போல தலையை மட்டும் அசைத்தான் அவன். அது சரி, சொல்லி இருந்தால்தான் உனக்கு முன்னே அவள் இங்கே வந்திருப்பாளே. போய் சொல்லிவிட்டு அவள் கூடவே இரு. நான் இங்கே காலி பண்ணி கொண்டு வருகிறேன். பிள்ளைகள் முன்பு எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்றும் சொல்லு என்றார் குணசீலன். ரஞ்சனிக்கு விவரம் சொன்னதோடு அல்லாமல் குணசீலன் வீடு வந்து சேர்ந்த பிறகும் சற்று நேரம் இங்கே இருந்துவிட்டே நிகிலனும் சுசிதாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்தார்கள். அதற்குள் குணாவை போய் தப்பாக நினைத்து விட்டேனே, என்னை என்ன செய்தால் தகும் என்று ரஞ்சனி தன்னை வருத்தி கொள்ள முனைந்த போதுதான் குணசீலன் எதற்காக அவர் வரும் வரை தங்களை அங்கே இருக்கும்படி கூறினார் என்று சுசிதாவுக்கு புரிந்தது. மனைவியை புரிந்து வைத்திருக்கிற மனிதர். ஆனால் பிள்ளைகள் முன்பு எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று மனைவியிடம் சொல்ல சொன்னவர் தானே கண் கலங்கவும், அதற்கு மேல் அந்த வீட்டில் தாங்கள் அதிகப்படி என்ற எண்ணம் சுசிக்கு உண்டானது. அவளைப் போலவே நினைத்தவனாக தீபு தினுவிடம் வெளியூர் வேலைகளை முடித்து கொண்டு அப்பா சீக்கிரமாக வந்து விடுவார் என்று சொன்னேன் அல்லவா? தோ வந்து விட்டார். இனிமேல் அப்பாவிடம் சொல்ல வேண்டிய கதைகளை எல்லாம் சொல்லுங்கள். அத்தையும் நானும் கிளம்புகிறோம் என்று நிகிலன் உரைக்க, அதன் பின் இருவருமாக விடை பெற்று கிளம்பினர். வீட்டை அடைந்ததும் மாமியாரிடமிருந்து விபுவை வாங்கி கொண்ட சுசிதா கணவனிடம் தலையசைத்துவிட்டு மாடிக்கு சென்றாள். என்னடா, என்ன புது விஷயம்? சுசி என்ன சொல்கிறாள் என்று சிறு பதட்டத்துடன் மீனலோசனை விசாரித்தாள். எல்லாம் நல்ல விஷயம்தான் அம்மா என்று முறுவலித்தான் மகன். நம் ரஞ்சி விஷயம் இனி அவளுக்கு பிரச்சனை இல்லை. அத்தான் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார் என்று தொடங்கி நடந்தது அனைத்தையும் பெற்றோரிடம் தெரிவித்தான். அடி அம்மா, உப்பு பெறாத விஷயம், சம்பந்தமே இல்லாதது. இதற்கு போய் என் மகள் என்ன பாடுபட்டு விட்டாள் என்று அங்கலாய்த்தாள் பெற்றவள். நிக்கியின் பிராயச்சித்த விவகாரத்தில் ரஞ்சிதான் அனாவசியமாக கஷ்டப்பட்டு இருப்பதாக அன்றைக்கு சொன்னாயே. பார்க்க போனால் நம் பெண் அரசியின் பிரச்சனை தீர்வதற்காகவே
இவன் பிராயச்சித்தம் என்று போய் சுசியை தேடி பிடித்து கூட்டி வந்தது போல இப்போது தெரியவில்லை என்று சுந்தரம் ஒரு போடு போட்டார். ஐயோ ஆமாம்பா என்று அதிசயப்பட்டாள் மீனலோசனி. மொத்தத்தில் எல்லோருக்குமே லாபம். நிகில் பிராயச்சித்தம் என்று போனதில் அவனுக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது. கணவன் மனைவி உறவு பற்றி ரஞ்சிக்கு ஒரு பாடம் கிடைத்தது. ஐயோ இதுவும் நிஜம்பா. அதிலும் இவனுக்கு கெட்டிக்கார மனைவி வேறு கிடைத்திருக்கிறாள் பாருங்கள். நாம் இத்தனை பேர் எத்தனை விதமாகவோ யோசித்தோமே, யாருக்காவது தெரிந்ததா? அவள்தானே கண்டுபிடித்திருக்கிறாள் என்ற மருமகளை மெச்சிக்கொண்டவளின் முகம் உடனேயே லேசாக வாடியது. இந்த கெட்டிக்காரத்தனத்தை அவள் தன் சொந்த வாழ்வை சீர்படுத்துவதிலும் காட்டலாமே. இந்த பையனோடு அவளும் நல்லபடியாக வாழலாம். அதுதான் போகிறது என்று பார்த்தால் அவளோடு சேர்ந்து இப்போது பையனும் அல்லவா அரை பட்டினி கால் பட்டினி கிடக்கிறான். இது எப்போது சரியாகுமோ? என்றேனும் சரியாகுமா? அந்த கவலையை ஒரு புறம் ஒதுக்கி மீனலோசனி மருமகளிடமும் தடையின்றி தன் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்தாள். மறுநாள் மாமியாரும் மருமகளுமாக விபுவை பள்ளிக்கு கிளப்பிக் கொண்டிருந்தனர். சுசிதா மகனுக்கு சாக்ஸ் போட்டு ஷூ மாட்டிவிட்டு கொண்டிருக்க மீனலோசனி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். பள்ளிக்கு போவதில் விபு அதிகம் தொல்லை பண்ணாதது எனக்கு இன்னமும் ஆச்சரியம்தான். ஆனால் சீக்கிரமாக பள்ளிக்கு கிளம்புவதில் சரியாக சாப்பிட மாட்டேன் என்கிறானே என்று வருத்தப்பட்டவள், இன்னும் 3 ஸ்பூன் சாப்பிடு கண்ணா, 1 2 3 தான் என்று பேரனை கொஞ்சி கெஞ்சி ஊட்டினாள். அதே சமயம் வந்து உட்கார்ந்து தட்டில் 3 இட்லிகளை பேருக்கு கொஞ்சம் சட்னியை ஊற்றி எடுத்துக்கொண்டு அமர்ந்து உண்ட மகனை பார்க்கையில் அவளுக்கு ஆத்திரம் வந்தது. தோ இவனாவது சின்ன பிள்ளை, நல்லது தேவை தெரியாது, நீயும் இப்படி சாப்பிட்டால் எப்படிடா என்று பெற்றவள் கேட்டு கொண்டிருக்கும் போதே வேகமாக இட்லியை விழுங்கிவிட்டு நிகிலன் கிளம்பிவிட்டான். இன்றைக்கு சீக்கிரமாக போக வேண்டி இருக்கிறதுமா, எல்லோருக்கும் பாய் பாய் கண்ணா என்ற மகன் கன்னத்தை ஒரு தரம் தட்டிவிட்டு வேகமாக சென்று விட்டான். டிரைவர் நாகு வந்து விபுவை அழைத்து சென்றான். ச சாம்பார் கொத்துமல்லி சட்னி, அதுபோக பூரி கிழங்கு எல்லாம் யாருக்கு செய்து வைத்திருப்பதாக நினைத்தான்? பத்திய உணவுக்கார நாங்கள் கொட்டிக் கொள்வதற்கா என்று கோபத்துடன் பொறுமிய மாமியாரை பரிதாபமும் யோசனையுமாக பார்த்தாள் சுசிதா. பிறகு இன்னும் ஒரு நாள் இதே போல புலம் பேசுங்கள் அத்தை, அப்புறம் உங்கள் பிள்ளையை சாப்பிட வைத்து விடலாம் என்றாள் அவள். அது எப்படி என்று புரியாமல் கேட்டாள் பெரியவள். எல்லாம் நடக்கும் பாருங்களே, நானும் வரட்டுமா என்றவளிடம் தலையாட்டி விட்டு உடனே நினைவு வந்தவளாக, இரு இந்த சத்துமா கஞ்சியை குடிக்காமல் கிளம்புகிறாயே, முதலில் அதை முடி என்று அதை எடுத்து மருமகள் கையில் கொடுத்தாள். பால் போல ஏதாவது குடிப்பதாக விட்டு கொடுத்ததிலிருந்து அதிலேயே முடிந்த அளவு சத்தை மருமகளுக்கு ஏற்றிவிட மாமியார் முனைந்திருப்பதை சுசியும் அறிந்தே இருந்தாள். ஒரு புறம் தன் கொள்கை நீர்த்து போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாலும் ஒரு தாயின் கனிவும் அக்கறையும் அவளுக்குமே இதமான தேவையாகவும் இருந்தது. புன்னகையோடு, நாளைக்கு மறந்து விடாதீர்கள் அத்தை என்று நினைவுறுத்திவிட்டு கிளம்பி சென்றாள் அவள். மருமகளிடம் மதிப்பு பயங்கரமாக ஏறியிருக்க அவள் கூறியபடியே மகன் வியஞ்சனங்களை ஒதுக்கிவிட்டு பேருக்கு சாப்பிடத் தொடங்குகையில் சுசியை ஒரு தரம் பார்த்துவிட்டு மீனலோசனி மகனின் தற்போதைய உணவு முறை பற்றி குறைபடத் தொடங்கினாள். அதற்குள் விபு பள்ளிக்கு தயாராகிவிடவே, இவனை நாகுவிடம் விட்டு விடுகிறீர்களா அத்தை என்று மீனலோசனியோடு அனுப்பிவிட்டு சுசிதா கணவனிடம் திரும்பினாள். அவனது தட்டில் ஒரு சப்பாத்தியை வைத்து குருமாவை ஊற்றியபடி, எனக்கு வேண்டியதை கேட்க சொன்னீர்களே, இதுதான் எனக்கு வேண்டியது, அத்தையின் நிம்மதி. பாவம், பிள்ளை உணவை குறைக்கிறானே என்று ரொம்பவும் வருத்தப்படுகிறார்கள். இது கைகேகிக்கு கொடுத்த வரம், மீற முடியாது. அதனால் இனிமேல் பழைய வழக்கம் போலவே சாப்பிட்டாக வேண்டும் என்று சிரித்தாள். நீ மட்டும் என்று தொடங்கியவனிடம் சுட்டு விரலால் எச்சரிக்கை செய்து, இப்படி மாட்டிக்கொள்ளக் கூடாது என்றுதான் நான் யாருக்கும் வாக்கு கொடுப்பதே இல்லை. அதனால் என்னை மடக்கவே முடியாது நிகிலன் சார்
என்று இலகுவாகவே மொழிந்துவிட்டு அவளுக்காக மீனலோசனை வைத்திருந்த சத்து மாவு கஞ்சியை எடுத்தாள் சுசிதா. உணவு பற்றிய பேச்சை விடுத்து, இன்று அந்த பக்கம்தான் போகிறேன், உன்னை அலுவலகத்தில் விட்டுவிட்டு போகட்டுமா என்று கேட்டான் நிகிலன். இப்போதெல்லாம் கணவன் அடிக்கடி இப்படி கேட்கிறான் என்று எண்ணியவாறு, அரசாங்கம் அவ்வளவு பெரிய காரை எனக்காக அனுப்பும்போது உங்கள் சின்ன வாகனத்தில் என்னை அடைக்க பார்க்கிறீர்களே, மூச்சு முட்டாது? வேண்டாம்பா, வேண்டவே வேண்டாம் என்று கேலியாகவே பதிலிருத்தாள் மனைவி. அவளிடம் வற்புறுத்தி பயனிராது என்று தெரியும்தான். என்றாலும் அந்த பக்கம் வேலை என்பதால் கேட்டேன். அப்போதும் பஸ்ஸுக்கு பணம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயமோ? போக்குவரத்து துறை நஷ்டத்தில் மூழ்கிவிடுமோ என்று அவனும் வேடிக்கை போலவே கேட்டான். வேடிக்கையின் பொருளும் காரில் வா என்பதுதானே. இந்த அழைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பியவளாக, எண்ணி பாருங்கள் நிக்கி, அங்கே என்னை விட முக்கியமான பெரிய வேலை செய்கிறவர்கள் எல்லாம் பஸ்ஸிலும் 2 சக்கர வாகனங்களிலும் வரும்போது நான் மட்டும் உங்கள் பெரிய காரில் போயிறங்கினால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அதனால் ப்ளீஸ் வேண்டாம் என்றாள் முடிவாக. இதிலும் மேலே ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவள் கஞ்சியை முடித்துவிட்டு எழவும் அவசரமாக, எப்போதும் எச்சரிக்கையோடுதானே இருக்கிறாய் என்று கேட்டான் அவன். கணவனின் அக்கறையும் சந்தோஷமாகவே இருக்க காட் ப்ராமிஸ் என்று தலைக்கு மேல் கை வைத்து சொன்னாள் அவள். குறைந்தபட்சமாக யாரும் சைக்கிளில் வந்து மோதி விடாத அளவுக்கு எச்சரிக்கைதான். இங்கே கண் பார்க்கும் தூரத்தில் பஸ் நிறுத்தம். வேண்டாம் என்றாலும் கேளாமல் பஸ் ஏறும் வரை நம் வாட்ச்மேன் கூட வந்து நிற்கிறான். அங்கே பஸ்ஸிலிருந்து இறங்கி நேராக அலுவலகத்தினுள் செல்ல வேண்டியதுதான். அலுவலக வாசலிலும் காவலாள், மெய் காவலர்கள் புடைசூழ பத்திரமாக இருப்பதில் பழைய ராஜாக்கள் தோற்றார்கள் என்று சிரித்தபடியே சொல்லி கிளம்பினாள். மருமகளின் முகத்தில் புன்னகையை பார்த்து முறுவலித்தபடி உள்ளே வந்த மீனலோசனைக்கு மகன் சாப்பிடுவதை பார்த்ததும் உச்சி குளிர்ந்து போயிற்று. முக்கியமாக வயிறு. மருமகள் சாதித்து விட்டாளே. மீனலோசனைக்கு இன்னொரு சந்தோஷமாக அன்று ரஞ்சனி கணவரோடு வந்துவிட்டு போனாள். குணசீலனை பார்த்ததும் குற்ற உணர்ச்சியில் மீனலோசனி மருமகனிடம் மன்னிப்பு கேட்டாள். உங்களை தப்பாக நினைத்திருக்க கூடாது மாப்பிள்ளை, ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்று அவள் இழுக்க, புரிகிறதத்தை, ரஞ்சி சொன்னாள், எல்லாம் முடிந்து போனது, மறந்து விடுங்கள் என்ற மருமகனின் பெருந்தன்மையில் மாமியாருக்கு கண் கலங்கியது. மகள் முகத்தில் பழைய புன்னகையை பார்த்ததும் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இழந்த சொர்க்கத்தை மீட்டு தந்ததற்காக தம்பி குடும்பத்துக்கு விருந்து வைக்கப் போவதாகவும் பெற்றோரும் சேர்ந்து வரவேண்டும் என்று ரஞ்சனி அழைத்தாள். ஓ என்று சந்தோஷமாக கூறியவள் உடனே முகம் வாடி, சுசி கூப்பிடுவாளோ என்னவோ தெரியவில்லையேம்மா என்று கவலைப்பட்டாள். அதெல்லாம் கூப்பிடுவாள் அம்மா, நிக்கி பணத்தில் சாப்பிடத்தானே மறுப்பு. சுசி சாப்பிடுவாளோ என்னவோ தெரியவில்லையே அம்மா என்று கவலைப்பட்டாள் மீனலோசனி. அதெல்லாம் சாப்பிடுவாள் அம்மா, நிக்கி பணத்தில் சாப்பிடத்தான் மறுப்பு. எங்கள் வீட்டில் உண்பதற்கென்ன? அத்தோடு சுசியை அவள் வார்த்தைகளை கொண்டே மடக்குவதற்கு இவர் ஒரு சூப்பர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அதனால் சீக்கிரமே தம்பி சுசி வாழ்விலும் எல்லாம் சரியாகிவிடும். ரஞ்சனி நம்பிக்கையும் பெருமையுமாக கூறவே தாயின் முகமும் மலர்ந்தது. விருந்து திட்டத்தில் யாருக்கு மறுப்பு இல்லாததால் அந்த ஞாயிறன்றே எல்லோரும் அங்கே சென்றனர். அத்தை மக்களுடன் சேர்ந்து விபு கும்மாளம் போட்டான். ரஞ்சனியின் முகத்தில் இருந்த புது சோபை சுசிதாவுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. துக்கப்படத்தகாத அரசகுமாரியை விட்டு துக்கம் விலகி போய்விட்டது நன்றாக தெரிந்தது. வீட்டின் குதூகலத்தின் காரணம் சுசியே என்று அறியாத சிறுவர்கள் தவிர எல்லோரும் வெளிப்படையாக பேச சுசிக்கு கூச்சமாகி போயிற்று. குணசீலன் வேறு விதமாக நன்றியை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு உன் பெற்றோரோடு யாரும் இல்லாமல் போனதாக சொன்னாயம்மா. இந்த வீட்டை இனி நீ உன் பிறந்த வீடாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷத்துக்கும் உன் பிறந்த வீட்டு சீர் இங்கிருந்து வரும். முதல் சீராக உன் அண்ணி வாங்கி வைத்திருக்கும் இந்த சேலையை ஏற்றுக்கொள் என்றார் அவர். விலை உயர்ந்த பட்டுச் சேலைதான். ஆனால் ரஞ்சனி, தந்தை, சுசிதா மறுக்காமல் வாங்கி கொண்டாள்.
ரஞ்சினி தந்ததை சுசிதா மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள். இது ஒன்றும் நிகிலனின் பணத்தில் வாங்கியது அல்லவே. உணர்ச்சிகரமான சூழ்நிலையை மாற்றும் முயற்சியாக குணசீலன் இன்னும் சொன்னார். பிறந்த வீடாக கருதுகிற விஷயம் எளிதாக ஏற்கப்பட்டு விட்டது. இனி அது தொடர்பாக எழக்கூடிய மற்ற பிரச்சனைகளை பார்ப்போம். முதலில் இது அப்பா வீடா அண்ணன் வீடா? கிட்டத்தட்ட உன் அப்பாவின் வயது எனக்கு இருக்கக்கூடும் என்றாலும் உன் அண்ணியின் வயதுக்கும் தோற்றத்துக்கும் அவளை அம்மா ஆக்க முடியாது. ஆனால் என்னை அண்ணன் என்று அழைப்பதிலும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது நிகிலன் குறுக்கிட்டான். ஒரு பிரச்சனையும் இராது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிறந்த தங்கை என்று வைத்துக் கொள்ளலாம் என்றான் அவன். தாராளமாக. ஆனால் மைத்துனன் மாப்பிள்ளை உபச்சாரத்துக்கு ஆசைப்பட்டு சொல்கிறானோ என்று ஒரு சின்ன சந்தேகம். இருந்தாலும் பரவாயில்லை, அதையும் செய்துவிடலாம். ஆனால் ஒன்று, எங்கள் வீட்டு பெண்ணை நன்றாக வைத்து கொண்டால் சரி. இல்லை என்றால் மவனே, உன் பாடு டமால் டுமீல் தான். மனசுல வச்சுக்க. மா என்று குணசீலன் மெட்ராஸ் ரவுடியாக மிரட்டவும் எல்லோரும் நகைத்தனர். ஒரு கட்டத்தில் எடுத்த விஷயத்தை மறுக்க முடியாமல், பிரமாதமாக பேசுகிறாயே சுசி, சட்டம் படித்தாயோ என்று குணசீலன் கேட்டார். எதை குறிப்பிடுகிறார் என்று புரிந்து, பட்டறிவு என்பது சட்ட அறிவை விட சிறந்ததாக்கும். அதை அடிக்க ஒன்றுமே கிடையாது என்று சுசிதா பதில் தர, அவர் கையாலேயே வாயை பொத்திக் கொள்ள எல்லோரும் மீண்டும் சிரித்தனர். கேலியும் சிரிப்புமாக பொதுவான பேச்சு இலகுவாகவே நகர்ந்தது கிளம்புகிற நேரம் வரை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.